Hi guys, welcome back to another video. 2023ல ஒரு ஹாரர் மூவியா ரிலீஸ் ஆன மோர்டல் மெலடி அப்படிங்கிற ஒரு ரஷ்யன் ஆர் இந்தோனேஷியன் மூவி அப்படின்னு எக்ஸாக்டா தெரியல. அந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1977 அந்த பழைய காலங்கள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மோர்டல் மெலடி அப்படிங்கிற ஒரு ஹோட்டல், அதாவது மோர்டல் மெலடி அப்படிங்கிறவங்க ஒரு ஓனர். அந்த ஹோட்டலோட அந்த ஹோட்டலுக்குள்ள போறவங்க எல்லாருக்குமே விசித்திரமா ஒரு விஷயம் நடக்கும். அதாவது பேய்கள் இருக்கிற மாதிரியும், திடீர்னு அவங்க வயசான மாதிரியும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே அந்த இதுக்குள்ள போறவங்க எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. ஸோ உண்மையிலே அந்த ஹோட்டலுக்குள்ள என்னதாப்பா இருக்கு அப்படிங்கிறத நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா விவரிக்குது இந்த படத்தோட கதை. ஸோ அந்த ஹோட்டல் மெலடி அப்படிங்கிறவங்க யாரு, அந்த சபிக்கப்பட்ட ஹோட்டல் அப்படின்னு சொல்ல போறாங்க. அது எப்படி சபிக்கப்பட்ட ஹோட்டலா மாறுச்சு, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதான் அந்த படத்தோட கதை. படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது படத்தோட ஸ்டோரி டெல்லிங், படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்மளை படத்துக்குள்ள டிராவல் பண்ண வச்சிடுறாங்க. இட்ஸ் அமேசிங். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஒரு கொலாபரேட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் எங்கேயோ ஒரு இடத்துல கொலாட்ரல் ஆகுதோ அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ சீக்கிரமா அந்த படத்தோட கதையை நம்மளால புரிஞ்சுக்க முடியாம போகுது அப்படின்றது கொஞ்சம் வருத்தமாகவே இருந்துச்சு. அண்ட் கம்ப்ளீட்லி இந்த படம் 18+ கண்டென்ட் தான் அண்ட் ஏ கண்டென்ட். பிகாஸ் இந்த படத்துல நியூடிட்டி கண்டென்ட் இல்லை அப்படின்னாலும் நிறைய ரத்தம் தெரிக்கிற காட்சிகள், நம்ம பார்க்கவே அருவறுப்பான பல காட்சிகள் படம் 1.5 மணி நேரம் ஃபுல்லாகவே வந்துட்டு போகுது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு 18+ இருந்தால் மட்டும்தான் இந்த படத்தை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் மோர்டல் மெலடி மெலடி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கவங்க ரொம்ப அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சூனியக்காரி அப்படின்ற மாதிரி தான் நமக்கு விவரிக்கப்படுது அவங்களோட கதாபாத்திர வடிவமைப்பு. அது எப்படி அவங்க அப்படி மாறுறாங்க, அவங்களுக்கு பின்னாடி இருக்க பின்னணி என்ன அப்படிங்கிறத அப்படியே கண்டினியூஸா நமக்கு சொல்லாம அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிட்டுக்கெல்லாம் நமக்கு அவங்க சொல்றது ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்தாலும் அதை நம்மளால அவ்வளவு சீக்கிரமாக புரிஞ்சுக்க முடியாமல் போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பம் நமக்கு வருது. பிகாஸ் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அந்த லட்சணத்துல இருக்கு அண்ட் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நம்மளோட அந்த கதையும் கதைக்குள்ள இருக்க கருவையும் நம்மளால புரிஞ்சுக்க முடிகிற அளவுக்கு நம்மளால கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுது. புரிஞ்சுக்க முடியற எப்படி சொல்றது, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளால அவ்வளவு சீக்கிரம் நம்மளால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அந்த கதையை. அண்ட் இதை தவிர இந்த படத்துல பல கதாபாத்திரங்கள் இருந்தாலும், குறிப்பா மெலடியை சுத்தி தான் கதாபாத்திரம் அந்த படமே நகர்ந்தாலும், இந்த படம் முடியும் போது கூட இந்த படம் கம்ப்ளீட்லி எண்ட் ஆகலை. இந்த படத்தோட 2ஆம் பாகம் இருக்கு அப்படின்னு ஒரு ஓப்பன் எண்டா தான் இந்த படத்தையும் முடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படம் அமேசான் பிரைம்ல ரெண்டல்ல அவைலபிளா இருக்கு. 99 ரிவ்யூஸ் கொடுத்தீங்கன்னா 3 நாளைக்குள்ள இந்த படத்தை நீங்க பார்த்த முடியும். இல்லைன்னா நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணாலே இந்த படம் கிடைக்கும். இது ஒரு இந்தோனேஷியா மூவின்னு நினைக்கிறேன், என்ன எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இந்த படத்தோட அந்த மேக்கிங் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ரொம்ப பார்க்கவே ரொம்ப ஒரு அக்லியான ஒரு மேக்கிங். அந்த பேய்களாகட்டும், அது நமக்கு காமிக்கப்படுற விதம் அப்படின்னு எல்லாமே ரொம்ப அருவருக்கத்தக்கதான விதம். அண்ட் எனக்கு இந்த படத்துல பிடிச்ச காட்சி அப்படின்னா படத்தோட ஸ்டார்டிங்ல காமிக்கப்படுற ஒரு காட்சியும், படத்தோட ஒரு ஜோடி உள்ள போய் ஸ்டே பண்ணுவாங்க. அவங்க திடீர்னு வயசானவங்களா மாறிடுவாங்க. அது எப்படி அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். இளமையா இருந்தாங்க எப்படி மாறும், அது எல்லாமே எப்படி அப்படிங்கிறது இந்த படத்துல நமக்கு வைப்பாங்க. ஏன்னா ஒரு சபிக்கப்பட்ட ஹோட்டல் இல்லையா, ஸோ அதுக்குள்ள எப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்கு. இந்த மெலடி அப்படிங்கிற அந்த கேரக்டர் ஏன் சபிக்கப்பட்டதா மாறினா, உண்மையிலே அவங்க யாரு அப்படின்ற விஷயத்த நமக்கு ரிவீல் பண்ணும் பொழுது எந்த விதமான ஒரு ஆச்சரியமும் நமக்கு ஏற்படலை அப்படிங்கிறது அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்கா எனக்கு பட்டுச்சு. அண்ட் IMDbல இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5.2 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேலன்ஸ்டான அந்த படத்தோட ரிவ்யூ தான் அந்த படத்துக்கு. ஸோ நியூடிட்டி கண்டென்ட், செக்ஷுவல் கண்டென்ட் கம்ப்ளீட்லி இந்த படத்துல இல்லை. இருந்தாலும் ஃபேமிலியா நீங்க ட்ரை பண்ணலாம். பட் ஒரு 18+ இருந்தால் மேபி ட்ரை பண்ணுங்களேன் அப்படிங்கிறது தான் என்னோட குறியா இருக்கும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன், ரத்தம், தலை வெட்டுறது, மனுஷங்களை பிடிச்சி சாப்பிட்றது, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான ப்ரூட்டலான காட்சிகள் படத்துல எக்கச்சக்கமா இருந்தாலும் ஒரு சுவாரஸ்யமான படமா இந்த படம் இருக்கு. அண்ட் ஃபைனலி இந்த படம் எப்படிப்பா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி உங்களுக்கு இந்த மாதிரி ஹாரர் எலிமெண்ட் படமெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அமேசான் பிரைம்ல இந்த படம் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ guys.